சொல்றான் பாருங்க. நம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போட்டு பம்பு இழுக்கிறாங்க உடனே. அபி எங்க போனாரு? அவரோட ரூமுக்கு போயிருப்பாரா? கதவு சாத்துற சத்தம் கேட்ட மாதிரி இருந்துச்சு. சரி வா போய் பார்க்கலாம். வேண்டாம், அந்த ஹோல் வழியா பாத்துக்கலாம். நீ இரு, நான் பாக்குறேன். ஏன் இப்படி இருக்கான் இவன்? அண்ணி மேல அவ்வளவு அஃபெக்ஷனா இருப்பானே, இப்ப அவங்க இறந்துட்டாங்க. சுத்தி இருக்கிற நாமளே அதை நினைச்சு கவலையா இருக்கும். ஆனா இவன் எதையுமே கண்டுக்காத மாதிரி நடந்துக்கிறானே. அதுவும் தேவி அண்ணி சாதாரணமா இறக்கல, அவங்கள அடிச்சு கொன்னு இருக்காங்க. அவங்க வயித்துல குழந்தையோட இறந்திருக்காங்க. நமக்கே இவ்வளவு பதறுது. ஆனா இவன் எந்த ரியாக்ஷனுமே இல்லாம இருக்கானே. அவங்க இறந்ததுக்கு ஒரு சொட்டு கண்ணீர் கூட விடாம அவனால எப்படி நார்மலா இருக்க முடியும்? அவரை பார்த்தா உங்களுக்கு நார்மலா இருக்கிற மாதிரி தெரியுதா? ஆமா, பின்ன பாக்க அப்படிதான் தெரியுது. நீங்க உங்க அண்ணனை பத்தி தெரிஞ்சு வச்சிருக்கிறது அவ்வளவுதான். அபி மாமா ஒன்னும் நார்மலா இல்ல. அக்கா இறந்த அதிர்ச்சியில இருந்து அவரால் என்ன மீள முடியல. அதான் அவர் அப்படி இருக்காரு. இல்ல சத்யா, எனக்கு என்னமோ அபிய பார்க்க அப்படி தெரியல. அவன் நார்மலா தான் இருக்கான். இல்லனா நாம இங்க இருக்கும் போதே அவ ஏன் எழுந்து ரூமுக்கு போனா? ஓ, இப்ப அவர் இங்க இருந்து ரூமுக்கு போனதுதான் உங்களோட பிரச்சனையா? அப்படின்னா உங்க அம்மா கூட தான் ரூம்ல நிம்மதியா தூங்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கும் தேவிகா இறந்ததை பத்தி கவலை இல்லாம இருக்குமா? ஏய், இப்ப எதுக்கு சம்பந்தம் இல்லாம எங்க அம்மாவை இந்த விஷயத்துல இழுக்கிற? உங்க அம்மாவுக்கு இந்த விஷயத்துல சம்பந்தம் இருக்குங்கிறதுனாலதான் பேசுறேன். தேவிகாவோட சாவுக்கு அவங்க தான் காரணம். ஏய், எதுக்கு சத்யா இப்ப அம்மா மேல திரும்ப திரும்ப பழிய போடுறதுல நீ குறியா இருக்க? அவங்க எதுவுமே பண்ணல, நான் தான் சொல்றேன்ல. நீங்க அவங்களோட மகன் தானே, அதனாலதான் இப்படி பேசுறீங்க. ஆனா நீங்க மட்டும் இல்ல, வேற யாரு வந்து என்கிட்ட உங்க அம்மா இந்த கொலைய பண்ணலன்னு சொன்னாலும் நான் நம்ப மாட்டேன்.